ஃபேஸ்புக்கை சுற்றி ஒரு பிக் கிரிப்டோ நியூஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா அவங்க பிட்காயின் வாங்குறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபேஸ்புக் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா மார்க் ஜக்கர்பர்க்கு நிறைய ஓட்டிங் பவர் இருக்குது. அவர் நினச்சாருன்னா மேபி அவருமே மட்டுமே கூட இந்த ஒரு ப்ரப்போசலை அக்ரி பண்ண முடியும். மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட்டில் அவரோட 2 கோட்ஸை ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டார். என்னென்னா பிட்காயின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டார். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு நான் உங்களை திரும்பவும் வெல்கம் பண்ணுறேன். 2019 ஃபேஸ்புக் ஆல்ரெடி ஒரு புது கிரிப்டோ கரன்சி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ரா. ஸோ அந்த கரன்சி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, they wanted to bring a new crypto currency to the market. அதாவது யாருக்கெல்லாம் பேங்கிங் கிடைக்கலையோ, இல்லை யாருக்கெல்லாம் பேமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி எந்த ஒரு ரீச்சும் கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு நாங்கள் புதுசாக கிரிப்டோ கரன்சி கொண்டு வர போகிறோன்னு கொண்டு வந்தாங்க. பட் என்னன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ்னால அந்த கிரிப்டோ கரன்சி மேலே வரவே முடியல. யூஎஸ், யூரோப் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் அந்த கிரிப்டோ கரன்சி மேலே நிறைய ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2022 சில்வர் கேட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு $182 million வித்துட்டாங்க. ஸோ ஃபேஸ்புக்கோட கிரிப்டோ கரன்சி கனவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மார்க் ஜக்கர்பர்க் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டார். அந்த போஸ்ட்டில் அவரோட 2 கோட்ஸை ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டார். என்னன்னா பிட்காயின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டார். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இட் மீன்ஸ் தட் மார்க் ஜக்கர்பர்க் பிட்காயின் வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் சிம்பாலிக்காக மக்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னாங்க. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் எப்பயுமே அவர் அவர்கிட்ட இருக்கிற ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் அவர் கில் பண்ணி அதை சாப்பிட்ருவாரு. ஸோ இதுலேருந்து சிம்பாலிக் என்ன சொல்கிறாருன்னா, பிட்காயினை நான் கில் பண்ணிவிட்டு புது கிரிப்டோ கரன்சி கொண்டு வர போகிறேன் லிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எதுவுமே இது என்னன்னு சொல்லிட்டு மார்க் ஜக்கர்பர்க்கு தான் வெளிச்சம் வரும். பிட்காயினே வாங்க மாட்டேன், இல்லை பிட்காயினை பெருசாக நம்பாத ஒரு மார்க் ஜக்கர்பர்க்கோட ஃபேஸ்புக் கம்பெனிக்கு ஒரு கம்ப்ளீட் யூட்டர்ன் நடந்திருக்கு. ஃபேஸ்புக் இப்போ மெட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நான் ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா மெட்டா என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் கேஷை வச்சு பிட்காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொப்போசலுக்கு நேம் என்னன்னா பிட்காயின் ட்ரெஷரி ஷேர் ஹோல்டர் ப்ரொப்போசல். அதாவது என்ன அந்த ப்ரொப்போசலை சொல்ல வராங்கன்னா, மெட்டா கிட்ட நிறைய கேஷ் இருக்கு, அந்த கேஷை வச்சு நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிட்காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொப்போசல் இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மெட்டாவோட ட்ரெஷரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ் ஈக்குவலண்ட்டாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டெப்ட் அந்த மாதிரி நிறைய அவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் $72 million கேஷ் ரிசர்வ்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ இன்ஃப்ளேஷன் நம்மளாம் கூட பார்க்குறோம் இல்லையா. காமன் மேனுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கிற மாதிரி கம்பெனிஸ்க்கும் இன்ஃப்ளேஷனால அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனால இந்த ரிசர்வோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிட்காயின் 2024 போன வருஷம் மட்டும் 124% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1265% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அவங்க செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற அசெட் இருக்கும்போது நம்ம அதில் கொஞ்சமாவது எக்ஸ்போஷர் வரணும் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, வேர்ல்ட்ஸ்லேயே பிக்கெஸ்ட் ஃபண்ட் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் தான் ஃபினான்ஷியல் வேர்ல்டோட சென்டரு. ஸோ பிளாக் ராக் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே அட்லீஸ்ட் 2% அவங்களோட போர்ட்ஃபோலியோ பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட அட்வைசரியா இருக்கு. ஸோ பிளாக் ராக்ன்ற கம்பெனி இந்த மாதிரி அட்வைசரி பண்ணும்போது நம்ம ஏன் மெட்டால இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, போன வருஷம் ஜனவரியில பிட்காயின் ETF வந்துச்சு. ஃபிடிலிட்டி, பிளாக் ராக் இந்த மாதிரி நிறைய பேர் பிட்காயின் ETF இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பிட்காயின் ETF இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இந்த லாஸ்ட் இயர்ல மட்டுமே. ஸோ பிட்காயின் ETF அது இல்லாமல் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, நான் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா பிட்காயினை அவங்க கையில் எடுத்து அவங்களுக்கும் நிறைய ஒரு கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ போன வருஷத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இந்த பிட்காயின் ETF அண்ட் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தால் நமக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபேஸ்புக் கிட்ட இருக்க இந்த ரிசர்வ் கேஷ் ஆஃப் 72 பில்லியனை நம்ம எடுத்து பிட்காயின் வாங்கணும். பிட்காயின் வாங்கி நம்ம வச்சுட்டா கண்டிப்பாக நம்மளோட ஃபியூச்சரில் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்றது ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபிடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டலை பாதுகாக்கிறது தான் எந்த ஒரு பப்ளிக் ட்ரேடட் கம்பெனியோட கடமை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்புக் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அசட்டை நம்ம மணியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸே கேட்குறாங்க. அது சிக்ஸ்த் பாயிண்ட். அதே இந்த ப்ரொபோசல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் பிட்காயின் அண்ட் மேக்ஸின் 2 கோட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ மேபி நீங்கள் கூட பிட்காயின் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு. நீங்களாம் எப்படி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை நல்லா மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி ஃபேஸ்புக் மட்டும் பிட்காயின் அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் கேபிட்டல் வச்சு வாங்கினாங்கன்னா என்ன நடக்கும்னா $72 billion ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ வந்துச்சுன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $130,000 போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா, ஃபேஸ்புக் இல்லை மெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட சிஇஓ வந்து மார்க் ஜக்கர்பர்க், அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா 13.5% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சு அவரால் ஓட் பண்ண முடியாது. பட் அவர்கிட்ட கிளாஸ் பி ஷேர்ஸ்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிளாஸ் ஏ ஷேர்ஸ், கிளாஸ் பி ஷேர்ஸ். அவரோட கிளாஸ் பி ஷேர்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 61%க்கும் மேலே ஓட்டிங் பவர் இருக்குது. அதாவது எந்த ப்ரப்போசல் வந்தாலுமே மார்க் ஜக்கர்பர்க் மட்டுமே அவரால் வந்து அந்த பில்லை வந்து அந்த ப்ரப்போசலை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அவர் நினச்சானா கண்டிப்பாக இதை நடத்த முடியுன்றது தான் வந்து சாத்தியமாக இருக்குது. ஸோ இது வெரி மச் பாசிபிள் தான். ஃபேஸ்புக்கில் இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரப்போசல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ரப்போசலை வந்து நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிட்காயின் வாங்கினா ஃபேஸ்புக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணலான்றது தான் ஃபைனல் கன்க்ளூஷனாக ஃபேஸ்புக்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ என்னோட தாட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு, இது மாதிரி பிட்காயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க போர்டில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங் படி முக்கால்வாசி பேர், இன்ஃபேக்ட் 99% மேலே வந்து பிட்காயின் வாங்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் ஃபேஸ்புக் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா மார்க் ஜக்கர்பர்க்கு நிறைய ஓட்டிங் பவர் இருக்குது. அவர் வந்து நினச்சான்னா மேபி அவருமே மட்டுமே கூட இந்த ஒரு ப்ரப்போசல் வந்து அக்ரி பண்ண முடியும். பட் என்ன பேக்லாஷ் நடக்கும்னா, அவர் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிட்காயின் வாங்கினாங்கன்னா மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் whoever is not happy may sell their shares and பிட்காயினோட ஷேர் வேல்யூ பயங்கரமாக ட்ராப் ஆயிடும். ஸோ மார்க் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பார். அதே மாதிரி மைக்கேல் சீலர் 2020 இந்த மாதிரி விஷயத்தை எடுத்தார். அவர் வந்து பிட்காயின் வாங்க ஆரம்பித்தார். பட் ஏன்னா மைக்கேல் சீலருக்கும் மார்க் மாதிரி நிறைய பவர் இருந்துச்சு, அவருக்கு மட்டுமே நிறைய ஓட்டிங் ரைட்ஸ் இருந்ததுனால அவர் அதை பண்ணார். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, யூஎஸ்ஏ வாங்க போகிறாங்க, இல்லை வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வாங்குறத பார்த்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், ஈவன் ஆப்பிள்லாம் கூட வாங்கினா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அ லுக் அட் பிட்காயின். ஏன்னா வந்து பிட்காயின் இஸ் டெஃபினெட்லி பெர்ஃபார்மிங் பெட்டர். அதோட லிமிட்டட் கெப்பாசிட்டினாலையும் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜினால இம்யூட்டபிளாக இருக்கிறதுனாலையும் எவ்ரி ஒன் இஸ் ஸ்டார்டிங் டு லுக் அட் பிட்காயின். ஸோ நம்மள மாதிரி காமன் மேன் பிட்காயினை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்காமே இருக்காங்க. ஸோ ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க. ஸோ நம்மளும் இதை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பிட்காயின் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். என்னோட முன்னாடி வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் போய் பாருங்கள். Bitcoin is definitely going to be the true crypto that is going to stand out. மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியுமே கண்டிப்பாக வந்து அடிவாங்க தான் போகுது. ஃபேஸ்புக் பிட்காயின் வாங்குமா வாங்காதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களத கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு எந்த கம்பெனி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் போடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.